ஏர்டெல் கம்பெனிக்காரனுங்க நமக்கு யாராவது சப்ஸ்கிரைபர் வியூஸர் யாராவது வர்றப்போ தான் வந்து என்ன பண்ணும், பழி வாங்கிடுது. ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் போயிருந்தோம். எங்கள் நாத்தனார் வீட்டு பசங்களுக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷன், ஆண்டு விழா. பசங்க எல்லாருக்குமே நல்ல ட்ரைனிங் கொடுத்து அந்த எனர்ஜி குறையாமல் டான்ஸ் ஆடியிருக்காங்க. உண்மையாலுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு வந்தோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சின்ன பசங்க டான்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? போயிட்டு வந்தோம். எல்லாமே உனக்குத்தான், நீ உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். இருக்கிற 4 முடியில் என்ன ஸ்டைல் உனக்கு வேட்டி கிடக்குது வயசான காலத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைப்பீங்க, எனக்கு தெரியும். ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸுங்க தயவுசெய்து வந்து பசங்களுக்கு தண்ணி வெளியில் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுக்க அனுப்புங்க. வெயில் அதிகம். எல்லாத்துக்கும் வந்து சின்னம்மை, பெரியம்மை, இந்த கடவாயில் வரும் இல்லையா, இந்த அம்மையெல்லாம் போடுது குழந்தைகளுக்கு. ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கே போடுது. அது ஒட்டி ஒருத்தருக்கு வந்தால் எல்லாத்துக்குமே வரும். அதனால் வந்து தண்ணி எவ்வளோ கொடுக்க முடியுமோ எல்லா பேரண்ட்ஸும் தண்ணி மறக்காமல் கொடுத்து அனுப்புங்க. தண்ணி, ஜூஸு ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புங்க குழந்தைகளுக்கு. வீட்டுக்கு வந்தால் தண்ணி குடிக்க வைங்க. உடம்பு வந்து சூடு இருக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க குழந்தைகளுக்கு. ஏன்னா அவங்க நல்லா தாங்க முடியாது. குழந்தைகளுக்கு அம்மா போட்டால் அவங்களால வலி தாங்க முடியாது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒன் டைம் நான் அனுபவிச்சிருக்கேன் பெரியம்மா போட்டு. 7 நாள் அந்த 7 நாள் எப்படி போகணுங்கிறதே தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா டைமே போகாது வேறு. அந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது.